காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டோ H50 ப்ரோவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து அண்டர் 30Kல நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, நல்ல ஸ்பெக்ஸோடு வருது. ஓகேங்களா, உங்களுக்கு அதே மாதிரி மோட்டோ H50 ப்ரோவும் நல்ல ஸ்பெக்ஸோடு வந்திருக்கு. ஆஸ்பர் இதில் அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதில் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டுன்றது ஒரு 3 விஷயத்துக்கு இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன விஷயன்றதை உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வேர்ல்டு ஃபஸ்ட்டுன்னு உங்களுக்கு என்னென்ன செக்மெண்ட்டில் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல டிஸ்பிளேயில் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 விஷயத்தில் வேர்ல்டு ஃபஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங்கும் இருக்குது. 6.7 இன்ச்சஸில் 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட உங்களுக்கு POLED டிஸ்பிளே கவர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து 10 மெகாபிக்சல் 3x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் 125 வாட்ஸ் சார்ஜிங் ஒயர்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 125 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 50 வாட்ஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 10 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து அண்டர் 30K செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச் ஒரு 80Kல இருக்க ஃபோனுக்கு கொடுக்குற மாதிரியான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டீசெண்டாக இது மட்டும் அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒரு 4 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளாக் பியூட்டி, லாக்ஸ் லாவெண்டர், மூன்லைட் பேர்ல்ன்ற மூணு கலர்லேயும் இருக்குது. என்ன ஏதுன்றது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ ஆரம்பிக்கலாங்களா, வாங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த அன்பாக்சிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும். ஓகேங்களா, அதுதான் மோட்டோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் நல்ல ஸ்மெல்லு கொடுக்குற ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஓகேங்களா, நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு லைட்டாக சூப்பரான ஸ்மெல் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அதோட ப்ரைஸ் ரேட்டு, அதுக்கப்புறம் அதோட இஎம்ஐ நம்பர்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் இருக்கும். ஃபோனில் என்னென்ன இருக்குன்றது இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணால் உள்ள என்ன இருக்குன்றது பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோனுக்கான ரீடிங் மேனுவல்லாம் இருக்கும், சிம் எஜெக்டர் இருக்கும். ஆனால் ஃபோனுக்கு ஏற்ற கலர்லேயே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது ஃபோன் கலருக்கு வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஃபோன் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி நல்லா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் லாவெண்டர் கலர் தான். ஓகேங்களா, அது டிசைனை பற்றி சொல்லும்போது ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிங்கன்னா மோட்டோ வந்து இந்த டிசைன்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அல்லோ மோட்டோன்ற இது ஸ்டைலே சூப்பராக மாற்றிருக்காங்க. ஓகே, நிறைய புது விஷயத்தில் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டுன்றது 3 விஷயத்தில் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்றது அந்த 3 விஷயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயத்தை பற்றி தெரியும். 125 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. சார்ஜரில் ஒரு சின்ன பஞ்சாயத்து வச்சுருக்காங்க. அது என்னன்றது வீடியோ கடைசிக்குள்ளே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 125 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி ஓகேங்களா, நல்லா அப் டு த மார்க் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சின்ன விஷயத்தில் கோட்டை விட்ருக்காங்க. என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல டைப் சி கேபிள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான். ஓகேங்களா, சூப்பர் கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி கர்வ்டு டிஸ்பிளேல நல்லாவே கொடுத்துருக்காங்க. சைடு எட்ஜஸ்லாம் நல்லாயிருக்கு. கேமராவோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் நல்லா பம்ப் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு கேமரா ஃப்ரேமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க வீகன் லெதர் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் உங்களுக்கு வீகன் லெதர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது 3 கலரில் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு மூன்லைட் இட்டாலிக்குன்னுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு கலர் மட்டுமே உங்களுக்கு வந்து இட்டாலியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோன் கலருக்காக இந்த அளவுக்கு மெனக்கெட்டது வந்து மோட்டோக்கு வந்து நம்ம ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இட்டாலியில் சூப்பராக வந்து இட்டாலியில் வந்து அங்கே போய் மேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கலருக்காக. அதனால் கலருக்கே அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் வேலிடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் வேலிடேஷன்ன்றதை கேமரா ஸ்பெக் வரும்போது சொல்கிறேன், சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் சொல்லியிருந்தால இந்த இட்டாலிக்கு மூன்லைட்டு இந்த பேர்ல் கலருக்கு தான் அவங்க அவ்வளோவா மெனக்கெட்டு இந்த கலருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா டைப் சி Gen 3.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிம் கார்ட் ட்ரே இருக்குது, நமக்கு ஒரு மைக் இருக்குது, ஸ்பீக்கர் கில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது. ஓகேங்களா, சைடில் ஒரு சின்ன ஒரு மைக் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மைக் இருக்குது. டால்பி ஆட்மோஸ் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு மேலே. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா ஃப்ரேம்ஸ் இருக்கும், அந்த 3 லைனு.
ஆண்டனோட ஃப்ரேம்ஸ். இது அப்புறம் சிம் ஸ்லாட் வந்து 2 சிம்மு போட்டுக்கலாம். நல்ல ஒரு சிம் ஸ்லாட் இருக்குது, சூப்பராக சிம் ஸ்லாட் இருக்குது. அப்புறம் வெயிட் வந்து 189 கிராம்ஸ் தான். நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. வெயிட்டை வந்து நீங்கள் தெரியாது உங்களுக்கு 6.7 இன்ச் 1.5K POLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கடை நல்லா இருக்குது. உங்களுக்கு 720 Hz PWM இருக்குது. POLED AMOLED டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, நல்ல ஒரு கண்டென்ட் HDR கண்டென்ட் பார்க்கும்போதும் சரி, நல்ல கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு கலர் பூஸ்டிங்கு, அந்த கலர் வந்து ப்ளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து கலர் வந்து சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா, நல்ல ஒரு கலர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வித் 2000 nits பீக் பிரைட்னஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க HDR கண்டென்ட்டு. இதில் என்ன SoC கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இதே SoC தான் OnePlus Nord CE4 கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 2 ஃபோனோட ஆண்டனோ ஸ்கோரும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும். அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து RAM டைப் வந்து 8GB 12GB LPDDR4X கொடுத்துருக்காங்க. ரோமில் 256GB UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 கொடுத்துருக்கலாம். இல்லை OnePlus Nord CE4 தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டனோ ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா இது 8 lakh இருக்கும், 7,80,000 இருக்கும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே அந்த SoCயில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்றதை பார்க்குறீங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸில் ஹீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காகவே ஒரு ஃபோன் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுமா இல்லைன்றத நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்கும். இந்த ஃபோன் ஹீட் ஆச்சுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இது ஹீட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes கிட்ட நம்ம கேம் விளையாடினாலும் ஹீட்டு சென்சேஷன் இல்லை. ஒரு வாகனம் நல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஹீட் சென்சேஷன் கூட இல்லாமல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 15 5G பேண்ட் இருக்குது, டுவெல் 4G வால்டேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து அப் டு நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்பீடிங் பேட்டரி கம்பெனியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 6 to 7 ஸ்லாட்ஸ் சார்ஜிங் பூஸ்டர்ஸ் இருக்கான். அதே மாதிரி வந்து சார்ஜர் வந்து உங்களுக்கு 0 to 100% சார்ஜ் ஆகும். வேறு 20 minutes இருக்குது. அதேமாதிரி ஒயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் ஒயர்லெஸ் சார்ஜர் வேறு எந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 3 years வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 years செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. கேமரா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமராவில் 10 megapixel 3x டெலிஃபோட்டோ தான் ரொம்ப மெயினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 megapixel OIS ஸ்டெபிலைசேஷனோட 13 megapixel அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 10 megapixel 3x டெலிஃபோட்டோலாம் வேறு எந்த ஃபோன்லேயும் இந்த பட்ஜெட்டில் கொடுத்ததில்லை. வேறு எந்த ஃபோனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 megapixel வந்து ஃப்ரண்ட்டில் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் வேலிடேஷன் என்னென்னு முன்னாடி சொல்லியிருந்தால, பேட்டர்ன் வேலிடேஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ நேச்சராக பேட்டர்ன் வேலிடேஷன் ஒரு கம்பெனி, அதாவது நேச்சராக நீங்கள் நேச்சரில் என்னென்ன பார்ப்பீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அதுதான் வந்து HDRல வேர்ல்டு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வேலிடேஷன் சொல்கிறாங்க. ஹியூமன் க்ரியேஷன்ஸில் என்னென்ன இருக்குது, பேட்டர்ன் கலர் கோடு க்ரியேட் பண்ணி அந்த கலர் கோடை வச்சு அவங்க அந்த கலர் கோடை வச்சு அந்த கலர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸில் ரெடி பண்ணி கொடுக்குது இந்த பேட்டர்ன் கலர் கம்பெனியோட ஒர்க். ஓகேங்களா, அதோட கலர்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேட்டர்ன் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரைமரி HDR பாருங்கள், ப்ரைமரி கலர்ஸில் எப்படி இருக்குது. ஒரு மார்னிங்கில் எடுத்துருந்தால் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 50 megapixel செல்ஃபி கேமராவும் நல்லாயிருக்கு. AI ஃபோட்டோகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. கலர் சயின்ஸ் கன்சல்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராகவே லோ லைட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது. வீடியோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நம்ம வீடியோ ஷேக் ஆகுதா ஷேக் ஆகலையா, எப்படி இருக்குது, அதோட 4Kயில் எடுத்தது எப்படி இருக்குன்றது 30 fpsல எடுக்கும்போது ப்ரைமரியோட டெலிஃபோட்டோடது எப்படி இருக்குது. டெலிஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 10 megapixel டெலிஃபோட்டோ ஒரு ப்ரைமரி ஒரு சூப்பரான வைட்டல் ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. அந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கு, இந்த ப்ரைஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்றீங்களா, அது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்ல வரேன். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து Edge 40யோட Edge 50 சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் சொல்ல SoC வந்து பெட்டராக கொடுத்துருக்கலாம். கேமரா ஆப்டிமேஷனும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப்பு ஹையர்னு கொடுத்துருக்கலாம். அதுவும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜஸோட அட்வான்டேஜஸ் மீறுதான்னு பார்த்தீங்கன்னாலும் மீறுது. ஏன்னா IP68 இருக்குது. அல்ட்ரா வைடில் வந்து உங்களுக்கு இதில் வந்து 10 megapixel 3x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த டைப்பில் ஒயர்லெஸ் சார்ஜிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 8+25GB 27,999 கொடுத்துருக்காங்க. 12+25GB வந்து இந்தியன் ருபீஸில் 3199. இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட்டில் கூட கிடைக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஒரு பஞ்சாயத்து. அப்படி என்னென்னா 125 watts வந்து 12GB கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுவே 68 watts தான் கொடுக்குறாங்க 8GBக்கு. அதை அவங்க சின்னதாக இது மாதிரி பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன வேரியண்ட் ஹையர் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியண்ட் சார்ஜரும், அதே மாதிரி லோயர் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா லோயர் வேரியண்ட் சார்ஜர் மாதிரி கொடுக்குறாங்க. இது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.